எந்த மாநிலத்தின் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் இடையே 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சி. மகாராஷ்டிரா. சுதர்சன சக்கரம் திட்டம் கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பி. வான் பாதுகாப்பு. சமீபத்தில் பிரளய் ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் பி. ஒடிசா. உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை பேர் தேர்வாகியுள்ளனர்? ஆன்சர் பி. 3. உலக ஃபிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி எந்த பதக்கம் வென்றார்? ஆன்சர் சி. வெண்கலம். இந்தியாவில் 2025இல் மொத்தம் எத்தனை புலிகள் உயிரிழந்துள்ளது? ஆன்சர் ஏ. 166. தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தின் மூலம் கீழ்க்கண்ட எந்த அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன? ஆன்சர் டி. அனைத்தும். தேசிய விளையாட்டு வாரியம், தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம், தேசிய விளையாட்டு தேர்தல் குழு. இந்தியா வங்கதேச கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சி. 1996. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை பகிர்வதற்கான ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஆன்சர் பி. 1988. டிசம்பர் 2025இல் வசூலான ஜிஎஸ்டி? ஆன்சர் ஏ. 1.74 lakh crore. பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 இயந்திரத்தை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சி. சீனா. வாரன் பஃபெட் கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஏ. தொழிலதிபர். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகளை வழங்கியவர் யார்? ஆன்சர் சி. பி. ராதாகிருஷ்ணன். ரூபாய் 25,060 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் டி. நவம்பர் 2025. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி. ஜோர்டு மரைன். உஸ்மான் கவாஜா கீழ்க்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பி. கிரிக்கெட். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சர்வதேச மாநாட்டு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ. புதுச்சேரி. கீழடியில் எத்தனையாவது கட்ட தொல்லியல் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது? ஆன்சர் பி. 11th பேஸ். சமீபத்தில் எந்த மாநில அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தியுள்ளது? விடை சி. தமிழ்நாடு. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம் இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது? விடை சி. 7.2%. இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது?
விடை சாஞ்சி, மத்திய பிரதேசம். இந்தியாவின் 83வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டத்தை வென்றவர் யார்? விடை சி. ஆதித்யா சமந்த். 2026ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக பொறுப்பேற்ற நாடு எது? விடை பி. பாகிஸ்தான். 2025ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு வென்ற எழுத்தாளர் யார்? விடை டேவிட் ஷாலே. 2025ஆம் ஆண்டு G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஜொகன்னஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. இந்தியாவின் நிதி ஆரோக்கிய குறியீடு அறிக்கையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? விடை டி. ஒடிசா. மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிதாக கண்டறியப்பட்ட புரோட்டோஸ்டிக்டா சூரியபிரகாசி என்பது எந்த வகை உயிரினம்? விடை பி. தும்பி. 2025ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? விடை சி. 7. தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஏ. 11. ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்திய லீக் போட்டியானது எங்கு தொடங்குகிறது? ஆன்சர் ஏ. சென்னை. எங்கு தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளது? ஆன்சர் ஏ. அகமதாபாத். அகமதாபாத் டு மும்பை புல்லட் ரயில் திட்டம் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுடையது? ஆன்சர் பி. 508 கிலோமீட்டர். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ. ஜனவரி 1, 2017.